பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். லாபகரமான கறவை மாடு வளர்ப்பு சிறப்பு தொடர். எங்க போனா இவ? இன்னும் ஆளை காணோம். தோ வரன்ட்டு போனவ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இன்னும் ஆளை காணுமே. அக்கா இதோ வந்துட்டேன். என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்க? அட வந்துட்டியா? ஏன் புள்ள, என் கூட தானே மாட்டுக்கு தீவனம் போட்டுட்டு இருந்த. இதோ வரன்ட்டு போயிட்டு இம்புட்டு நேரம் கழிச்சு வரவ. அது ஒண்ணும் இல்லக்கா, எல்லாம் ஒரு விஷயமா தான் போயிட்டு வந்தேன். நேரம் வரும் அப்ப சொல்றேன். அது சரி, என்னமோ போ. காலையிலிருந்து மனசே சரியில்லை முத்தழகு. ஏன்க்கா என்ன ஆச்சு? காலையில் மாணிக்கம் என்கிட்ட இன்னும் 4-5 கறவை மாடு வாங்கி பண்ணையை விரிவுபடுத்த போகிறேன்னு சொன்னான். நல்ல விஷயம் தானக்கா? நல்ல விஷயந்தான். ஆனால் நான் தான் எடுத்த எடுப்புலையே அவன் சொன்னதும் முட்டுக்கட்டை போடுற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இருக்கிற மாட்டை பராமரித்தாலே போதும், நீ போய் வயல் வேலையை பாருன்னு மூஞ்சில் அடிச்சாப்புல சொல்லிவிட்டேன். பாவம், அவனுக்கு முகமே மாறி போச்சு. முகத்தை தொங்க போட்டுக்கிட்டே வயலுக்கு கிளம்பிட்டான் பிள்ள. அக்கா ஏன்க்கா அப்படி சொன்னீங்க? அண்ணன் நல்ல யோசனை தானே சொல்லியிருக்கு. பண்ணையை விரிவுபடுத்தினா நமக்கு தானே நல்ல வருமானம் கிடைக்கும். அது என்னமோ சரிதான் முத்தழகு. ஆனால் இன்னும் நிறைய கறவை மாட்டை வாங்கினா கொட்டகையை நாம் அதுக்கேத்தாப்புல மாற்றணும். அப்புறம் செலவு வேற இருக்குல்ல, பராமரிப்பு செலவு, தொட்டி, அது இதுன்னு. சரி, செலவு இருக்க தான் செய்யும். ஆனால் கொட்டகை அமைக்க வழி தெரியணும்ல பிள்ளை. இப்பதான் நீங்க ஒரு வழிக்கு வந்திருக்கீங்க. என்ன முத்தழகு சொல்ற? இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். அண்ணன் என்கிட்ட எப்போ சொல்லிடுச்சு. இப்ப என்ன, உங்களுக்கு விவரம் தெரியணும் அம்பிட்டு தானே? நீங்க அப்ப என்கிட்ட கேட்டீங்களே எங்க போனேன்னு, இந்த ரேடியோவை எடுத்துட்டு வரதாக்கா. ரேடியோவா? அதுல என்ன சொல்ல போறாங்க புள்ள? ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைக்கு லாபகரமான கறவை மாடு வளர்ப்பு பத்தின ஒரு சிறப்பு தொடர் ரேடியோல போடுறாங்க. அதுல இன்னைக்கு கறவை மாடு வளர்ப்பு மற்றும் கொட்டகை அமைக்கும் முறை பத்தி காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எம் முருகன் அவங்க தான் கருத்துக்களை சொல்ல போறாங்க. நாம கவனமா கேட்போம். கறவை மாடு வளர்ப்பில் கொட்டகை அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஏனெனில் கறவை மாடுகளுக்கு தீவனம் அளித்தல் மற்றும் அவற்றை தட்பவெப்ப நிலையிலிருந்து பாதுகாப்பதற்காக, அவற்றின் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவதற்காக நாம் அமைக்கின்ற கொட்டகையானது அதற்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும். மேலும் கறவை மாடு வளர்ப்பு முறைகளை பற்றி அறிந்து கொண்டால் அதன் பராமரிப்பு என்பது நமக்கு எளிதாகின்றது. பொதுவாக கறவை மாடு வளர்ப்பு முறைகளை எடுத்துக்கொண்டால் 3 முறைகள் உள்ளன. ஒன்று கொட்டகைக்குள்ளேயே வைத்து வளர்த்தல், அதாவது ஆள்கூள முறை என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் இன்டென்சிவ் சிஸ்டம் என்று அழைப்பார்கள். மேலும் இது தீவிர வளர்ப்பு முறை என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த முறையில் கறவை மாடுகள் முழு நேரமும், அதாவது 24 மணி நேரமும் கொட்டகைக்கு உள்ளேயே வைத்து வளர்க்கப்படுகின்றது. மேலும் பால் கறவையிலிருந்து அனைத்து விதமான வேலைகளுமே கொட்டகைக்குள்ளேயே வைத்து நாம் செய்து முடிக்க வேண்டும். இத்தகைய சூழ்நிலையில் நாம் இந்த உள்ளிருப்பு முறையில் நாம் வளர்க்கும்போது அதற்கு தேவையான இடவசதியை நாம் நல்ல முறையாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மேலும் அவைகளை வெப்ப தாக்கத்திலிருந்தும் அதே நேரத்தில் அதிகப்படியான ஈரப்பதம் உள்ள ஏற்படாத அளவுக்கும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். பால் கறப்பது மட்டுமல்ல, நோய் தடுப்பு, அதற்கு தேவையான தீவனம் அளித்தல், எல்லா விதமான விஷயங்களையும் நாம் அதற்கு முறையாக செயல்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது தான் அவைகள் ஆரோக்கியமாக இருக்கும், பால் உற்பத்தியும் குறையாமல் பார்த்து கொள்ள முடியும். மேலும் இந்த முறையில் உள்ள ஒரு சிக்கல் என்னவென்றால், ஆரம்ப கட்டத்தில் இதற்கான செலவு அதிகமாகும். நமக்கு கொட்டகை அமைப்பதற்கு அதிக செலவு ஆகும். அதே நேரத்தில் நோய் கிளர்ச்சி ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டால் அதை நாம் கட்டுப்படுத்த ரொம்பவும் சிரமப்பட வேண்டியது இருக்கும். எனவே பண்ணையாளர்கள் உள்ளிருப்பு முறையில் வளர்க்கும் போது அவற்றுக்கு தேவையான இடவசதி கொடுப்பதோடு அவற்றை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நாம் முறையான வளர்ப்பு முறையை கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக கொட்டில் கலந்த மேய்ச்சல் முறை, அதாவது
திறந்த வெளியில் பகல் நேரங்களில் மேய விட்டு இரவு நேரங்களில் கொட்டகையில் வைத்து அதை நாம் பராமரிப்போம். பெரும்பாலான கால்நடைகள் நமது நாட்டில் இந்த முறையிலே வளர்க்கப்படுகின்றன. அவைகளினுடைய உற்பத்தி திறனை நாம் மேலை நாட்டு இனங்களோடு ஒப்பிடும்போது குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா நமக்கு விளைநிலங்களில் கிடைக்கக்கூடிய கழிவுகளை உண்டு நமக்கு பால் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் அதற்கேற்றாற்போல் பாலும் நமக்கு குறைவாகத்தான் கிடைக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியமாகவும் கால்நடைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த முறையே நம்ம பெரும்பாலான பகுதிகளில் கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்ததாக 3வது முறை திறந்த வெளியில் வளர்த்தல். முற்றிலுமே அது இரவு பகல் 2 நேரமே அது திறந்த வெளியிலே பராமரிப்பது. குறிப்பாக மழைக்காலங்கள் குட்டியினும் பொழுது அல்லது உடம்புக்கு சரியில்லாத சூழ்நிலையில் அவைகளுக்கு ஒரு தற்காலிக கொட்டகை அமைத்து பராமரிப்பது. இந்த முறையில் வளர்க்கப்படும் கால்நடைகளினுடைய வளர்ப்பு திறனாக இருக்கட்டும் உற்பத்தி திறனாக இருக்கட்டும் ரெண்டுமே குறைவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் கிராமப்புறங்களில் நிலமில்லா விவசாயிகள் இந்த முறையை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்தி கொள்ள இது உறுதுணையாக உள்ளது. எனவே இந்த 3 கறவை மாடு வளர்ப்பு முறைகளில் நமக்கு ஏற்ற வசதிக்கு தகுந்தாற் போன்று நாம் ஏதாவது ஒரு முறையை தேர்வு செய்து கொள்ளலாம். குறிப்பாக நாம் கறவை மாடுகளை இப்பொழுது பெரும்பாலான பகுதிகளிலே நாம் கலப்பின பசுக்களை தான் வளர்த்து வருகின்றோம். எனவே அவைகளை கொட்டில் முறையிலே வளர்ப்பது மிகவும் நல்லது. அதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் உற்பத்தி திறனை நாம் நிரந்தரமாக வைத்துக்கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக நாம் கொட்டகை அமைப்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக இடத்தை தேர்வு செய்தல். நாம் கொட்டகை எந்த இடத்தில் முதலில் அமைக்க வேண்டும் என்பதை நாம் தேர்வு செய்வது மிக மிக முக்கியமானது. ஏனால் அதுதான் பண்ணையினுடைய மொத்த எதிர்காலத்தையும் முடிவு செய்யக்கூடியது. எனவே நாம் கொட்டகை அமைக்க தேர்வு செய்யப்படக்கூடிய இடமானது நல்ல மேடான பகுதியாகவும் காற்றோட்ட இடவசதி உள்ள பகுதியாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணியாகும். அடுத்ததாக நம்ம கறவை மாடுகளுக்கு பசுந்தீவனம் மிக முக்கியமான ஒன்று. அதை உற்பத்தி செய்யக்கூடிய மண் வளம் நிறைந்த பகுதியாகவும் இருக்க வேண்டும். அதே மாதிரி பண்ணைக்கு அருகிலே தண்ணீர் தேங்காத இடமாக பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமானதாகும். மின்சார வசதி, சாலை வசதி, போக்குவரத்து வசதி எல்லாமே அந்த பண்ணைக்கு அருகில் இருக்குமாறு பார்த்துக்கொள்வது மிகவும் அவசியம். ஏனென்றால் பண்ணையாட்கள் உள்ளே வருவதாக இருந்தாலும் சரி, பண்ணையில் உற்பத்தியாகக்கூடிய பொருளை நாம் விற்பனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றாலும் நல்ல சாலை வசதி இருக்க வேண்டும். அதுவும் நகருக்கு அருகாமையில் இருப்பது மிகவும் அவசியமாகும். ஏனென்றால் பால் போன்ற பொருட்கள் கறந்த 6 மணி நேரத்திற்குள் நாம் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது நாம் அமைக்கின்ற பண்ணையானது நகர்ப்புறத்துக்கு அருகில் இருப்பது மிகவும் நல்லது. அதே நேரத்தில் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு 1 கிலோமீட்டர் தூரம் வெளியில் இருப்பது மிகவும் நல்லது. அதை நாம் உறுதி செய்து கொண்டு தான் நாம் அந்த இடத்தை தேர்வு செய்து ஒரு பண்ணையாக தொடங்கலாம். குறிப்பாக ஒரு கறவை மாட்டு பண்ணை 10 மாடு கொண்டு நாம் தொடங்க வேண்டும் என்றால் அதற்கு 2.5 ஏக்கர் நிலமாவது தேவைப்படும். ஏனென்றால் பசுந்தீவன உற்பத்திக்கு 1 ஏக்கரும் உலர் தீவன உற்பத்திக்கு 1 ஏக்கரும் பண்ணை அமைத்து அதற்கு தேவையான கொட்டகையை அமைப்பதற்கு அதை சார்ந்த அக்சசரி பில்டிங் சொல்லுவாங்க. அதாவது அதை சார்ந்து இருக்கக்கூடிய சாண எரிவாயு தயாரிக்கக்கூடிய களம் அல்லது பால் குளிரூட்டும் மையம் அது போன்ற நாம் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு அது ஒரு 1/2 ஏக்கர் இருந்தால் போதுமானது. எனவே பண்ணையாளர்கள் 10 மாடு கொண்டு கறவை மாடு கொண்டு பண்ணை தொடங்க வேண்டும் என்றால் குறைந்தது 2.5 ஏக்கர் நிலம் இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு நீங்கள் மற்ற செயல் திட்டங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். எனவே இடத்தை தேர்வு செய்யும் போது இந்த காரணிகளை மனதில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பண்ணையினுடைய அளவு, அதாவது நீளம் அகலம் எவ்வளவு இருக்க வேண்டும். அதாவது நாம் பண்ணையை தொடங்கும் போது கறவை மாடுகள் 1 வரிசை முறை 2 வரிசை முறை என்ற 2 முறைகளில் வளர்க்கப்படுகின்றது. அதாவது 12 மாடுகளுக்கு குறைவாக இருக்குமேனால் நாம் 1 வரிசை முறையை தேர்வு செய்து வளர்க்கலாம். அதற்கு மேல் போகும்பொழுது நாம் 2 வரிசை முறையை தேர்வு செய்ய வேண்டும். அவ்வாறு 2 வரிசை முறை நாம் தேர்வு செய்தாலும் அதில் குறிப்பாக முகம் வெளிப்பார்த்து இருத்தல் வேண்டும். முகம் வெளிப்பார்த்தல் முறை, அதாவது டெயில் டு டெயில் சிஸ்டம் என்று, அதாவது வாலும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினா தான் நாம் பால் கறக்கிறதா இருக்கட்டும், அதாவது கொட்டையை சுத்தம் செய்வதாக இருக்கட்டும், எல்லாமே எளிதாக செய்ய முடியும். எனவே முகம் வெளிப்பார்த்து இருக்கிற மாதிரி கொட்டகை அமைப்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதாவது தீவனம் அளிப்பது வெளிப்புறத்திலிருந்து உணவு வழங்க 2 பக்கமுமே, வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுமே நாம் வெளியிலிருந்து அவைகளுக்கு தீனி கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும். நாம் பொதுவாக எடுத்துக்கொண்டால் அந்த பண்ணையினுடைய நீள வாட்டம் பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்காக இருக்க வேண்டும். குறிப்பாக நேரடியாக சூரிய ஒளி மாடுகள் மீது படக்கூடாது. அதற்காகத்தான் நாம் கிழக்கு மேற்கான திசையில் பண்ணையினுடைய நீளவாட்டத்தை
பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நம்ம செய்யும் பொழுது ஒரு கொட்டகைக்குள் அதிகபட்சமாக 50 கறவை மாடுகளை நம்ம வளர்க்கலாம். அதாவது ஒரு வரிசையில் 25 மாடும் இன்னொரு வரிசையில் 25 மாடும். ஸோ நம்ம வந்து ஒரு 60 மாடு 70 மாடு வளர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நாம் 50 மாடுகளுக்கு ஒரு கொட்டகை அமைத்து கொண்டு ஒரு 30 அடி இடைவெளி விட்டு நாம் திரும்பவும் இன்னொரு கொட்டகை அமைத்து கறவை மாடுகளை வளர்க்க வேண்டும். இந்த 50க்குள்ளேயே இருக்கக்கூடிய எல்லா மாடுகளையும் நெருக்கமாக வளர்க்கக்கூடாது. அப்படி வளர்க்கும் போது நோய் தொற்று ஏற்படுவது எளிதாகிவிடும். எனவே பண்ணையாளர்கள் இதை குறிப்பாக இந்த நீளம், கொட்டகையினுடைய நீளத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அகலம். பண்ணையினுடைய அகலம் எடுத்துக்கொண்டோமேனால் 25லிருந்து 30 அடி அகலம் இருக்க வேண்டும். அதை விட அதிகமாக நாம் அகலம் அதிகமாக கொடுத்தோம் என்றால் காற்று உள்ளே போய் வடக்கு தெற்காக அடிக்கக்கூடிய காற்றானது எளிதாக வெளியேற வாய்ப்பு இருக்காது. அதே நேரம் அதாவது கொட்டகையினுடைய மையப்பகுதி ஈரமாகவே இருக்கும். ஏன்னா காற்றோட்ட வசதி குறைந்துவிடும். எனவே அகலத்தை நாம் அதிகப்படுத்தக்கூடாது, குறைந்த அளவுக்கு வைத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக 25 அடிக்கு உள்ளே வைத்து கொண்டோம்னால் ரொம்ப நல்லது. நல்ல காற்றோட்ட வசதி இருக்கும். நாம் கொட்டகையை கழுவி 1 மணி நேரத்திலே வந்து அது அந்த ஈரமானது போய் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை நிலவுவதற்கு இந்த அகலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனவே பண்ணையாளர்கள் அகலத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் அதற்கு தீவன தொட்டி அமைத்தல். பொதுவாக நீண்ட, அதாவது லீனியர் ஃபீடர்னு சொல்லுவாங்க, நீளமான தொட்டி அமைப்பு. அதாவது ஒரு மாட்டுக்கு 4 அடி அளவு என்ற விகிதத்தை கணக்கில் கொண்டு நாம் 100 அடி நீளம் கொண்ட தொட்டியை, நீண்ட தொட்டியை ஏற்படுத்தி அதில் ஒவ்வொரு 4 அடிக்கும் இடையில் நாம் வந்து அதற்கு தடுப்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் அவனுடைய உற்பத்திக்கு ஏற்றவாறு அவைகளுக்கு தீவனம் அளிப்பது எளிதாகும். அது மட்டுமல்ல, நாம் வந்து ஒவ்வொரு மாடுகளுக்கும் தனித்தனியான முறையில் தீவனம் கொடுக்க நேரிடும் போது அவை கலக்கி கொடுக்கறதுக்கு, ஏதாவது கிளீன் செய்வது எல்லாத்துக்குமே வந்து எளிதாக அமையும். எனவே அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். தீவன தொட்டியினுடைய அளவுகளை பார்த்தோமானால் 2 அடி அகலம் இருக்க வேண்டும். தரையிலிருந்து 1 அடி உயரத்தில் அதன் அடிப்பாகம் இருந்து 1 அடி உள்கூடு ஆழம் இருக்குமாறு தொட்டியை, நீண்ட தொட்டியை ஏற்படுத்தி அதில் தடுப்புகளை ஏற்படுத்தி கொண்டு நாம் அவைகளுக்கு தீவனம் அளிக்கலாம். அடுத்ததாக கறவை மாடுகள் நிற்பதற்கான இடம், அது வந்து 5 முதல் 6 அடி நீளம் இருக்க வேண்டும். குறிப்பாக 6 அடி நீளம் வைத்து கொண்டோமேனால் நல்லது. நாம் வளர்க்க போகிற மாடுகள் வந்து நாட்டு மாடுகளாக இருந்தால் அது 5 அடிக்குள்ளே அமைந்துவிடும் நீளம். கலப்பின மாடுகள் வந்து 6 அடிக்கு குறைவாக இருப்பாது. குறிப்பாக அந்த ஆல்ஸ்டியன் பிரிசியன் கலப்பினம்னு சொல்லுவாங்க, ஹெச்எப்னு சொல்லுவாங்க. அந்த கலப்பினங்கள்லாம் ரொம்ப நீளமான உடம்பு அமைப்பு கொண்டது. எனவே இது மாதிரி மாடுகள் வளர்க்கும் போது நமக்கு 6 அடி அவசியமாக தேவைப்படும். அந்த மாடு நிற்கக்கூடிய அந்த 6 அடியினுடைய அளவானது முன்பகுதியிலிருந்து பின்பகுதிக்கு வரும்போது நல்ல வாட்டம் கொடுக்க வேண்டும். அதாவது தண்ணீர் ஊற்றும் போது அது ஈஸியாக வெளியே போகிற மாதிரி வாட்டம் கொடுக்க வேண்டும். அதாவது ஒரு 40 சென்டிமீட்டர் நீளத்திற்கும் 1 சென்டிமீட்டர் இறக்கமாக இருக்க வேண்டும். அப்படி வரும்போது நாம் தண்ணி ஊற்றும் பொழுது அது ஈஸியாக அந்த காவாய்க்குள் வருவதற்கு வசதியாக இருக்கும். அடுத்ததாக அனிமலுக்கு நம்மளுடைய சாணம், இந்த யூரின் போகிறதுக்கு அதுக்கு ஒரு காவாய் ஏற்படுத்த வேண்டும். அதுக்கு வந்து 1 அடி அகலம், 1 அடி இருக்க வேண்டும். ஆழம் வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் அளவு இருந்தால் போதுமானது. அது பண்ணையினுடைய ஏதாவது ஒரு பகுதியை வெளியே நோக்கி வாட்டம் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பண்ணையில் உள்ளே உருவாகக்கூடிய கழிவு நீராக இருக்கட்டும், கழுவுகின்ற நீர், எல்லா நீருமே ஈஸியாக வெளியேறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே அந்த வாட்டத்தையும் நாம் குறிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக பால் கறக்கக்கூடிய பகுதி, பால் கறக்கக்கூடிய இடம், அது வந்து பார்த்திங்கன்னா நாம் 5 அடி அகலம் கொடுக்க வேண்டும். அந்த 5 அடியில் வந்து நம்ம பால் கறக்கிற மிஷினை மையப்பகுதியில் வச்சு ஒரே நேரத்தில் வலது பக்கம் 2 பக்கத்திலும் முதல்ல இருக்கக்கூடிய கறவை மாடுகளை நாம் பால் கறக்க முடியும். அதுபோன்று நாம் வசதி ஏற்படுத்தி கொண்டோமானால் எளிதாக நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வந்து 50 மாடுகளையும் நாம் கறந்து முடிக்க முடியும். குறிப்பாக 2லிருந்து 2.5 மணி நேரத்தில் நாம் வந்து நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மொத்த மாடுகளுடைய பாலை கறக்கக்கூடிய முடியும். அதுக்கு நாம் இந்த பால் கறக்கிற பகுதியை வந்து தெளிவான பகுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதில் வந்து எந்தவித நெருக்கமும் இல்லாமல் எளிதாக மிஷினை நம்ம பயன்படுத்துகிற உபகரணத்தை அங்குமிங்கு எடுத்து செல்வதற்கு வசதியான அளவுக்கு நாம் இடவசதி கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தீவனம் அளிக்கும் பாதை, அதாவது மாடு தீவன தொட்டிக்கு முன்பகுதியில் வந்து தீவனத்தை எடுத்து செல்வதற்கு ஒரு 3 அடி மேடையை போட்டு அதில் வழியாக நாம் நடந்து கொண்டு ஒவ்வொரு மாட்டுக்கும் தனித்தனியாக தீவனம் அளிக்கலாம். இல்லைனா நாம் வந்து வீல் பேரான்னு சொல்லுவாங்க, வண்டியை பயன்படுத்தி
அதை மேலும் அதன் ஓரமாக நகர்த்தி ஒவ்வொரு மாட்டுக்கும் தேவையான அளவுக்கு நம்ம தீவனம் அளிக்க முடியும். அதையும் நாம் கட்டாயமாக ஏற்படுத்தி கொண்டும், அதை விட மிக முக்கியமானது பண்ணைகளுடைய 4 புறமும் நாம் குறைந்தது 5 அடி நீள அளவிற்கு புல் பூண்டுகள் முளைக்காம வண்ணம் ஒரு சிமெண்ட் தரையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஏற்படுத்தினோம்னால் வெளியிலிருந்து வரக்கூடிய பூச்சிகள் உள்ளே வராமல் அவை வெளியே ஓடிவிடும். மறைந்து தங்குவதற்கு இந்த புல் பூண்டுகள் முளைத்தால் அது உள்ளே இருந்து உள்ளே மாடுகளை சில நேரங்களில் கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் அதை நாம் தடுக்கணும்னா பண்ணை 4 புறமுமே நாம் குறிப்பாக அந்த தரையை போட வேண்டும். அதே மாதிரி 4 புறமும் கொட்டகையிலிருந்து 15 அடி தள்ளி நிழல் தரும் மரங்களை கட்டாயமாக நட வேண்டும். அப்படி நாம் நடும்பொழுது தான் இந்த மாடுங்களுக்கு குளிர்ந்த காற்று கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். வெப்பமும் சீராக இருக்கும். மாடுகள் எந்த சூழ்நிலையிலும் அவை அயற்சியை மேற்கொள்ளாது. எனவே நாம் நிழல் தரும் மரங்களை ஒரு 15 அடி தள்ளி வைக்கிறது நல்லது. கொட்டகை அருகிலே வச்சோமானால் அது ஒன்று பில்டிங் மேலே கொட்டகைக்குள்ளே போய் கொட்டகையோட இடிக்கக்கூடிய நிலைமை வரும். இல்லைன்னா அதில் உருவாகக்கூடிய குளிர்ந்த காற்று வெளியே போயிடும், மாடுகளுக்கு கிடைக்காது. அதனால தான் நாம் 15 அடி தள்ளி வைக்கணுங்கிறோம். அடுத்து நம்ம சுகாதார முறையில் பால் கறக்கணும், அதாவது சுத்தமான பால் கொடுக்கணும் அப்படின்னா நாம் அந்த கொட்டகையினுடைய உள்பகுதியை நல்ல சுத்தமாக பால் கறப்பதற்கு முன்னாக நன்றாக கழுவி விட வேண்டும். மாடுகளையும் நன்றாக கழுவ வேண்டும். மடியை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் என்று சொல்லக்கூடிய கரைசலை பயன்படுத்தி மடியை நல்லா கழுவி துடைத்து விட்டு சுத்தமான முறையில் நாம் பாத்திரங்களை பயன்படுத்தி பாலை கறக்கணும். அவ்வாறு நம்ம கறக்கும் பொழுது அதனுடைய கிருமிகளின் எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கும். மேலும் இந்த மடிநோய் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய நோய், அந்த நோய் வராமல் நாம் தடுப்பதற்கு இந்த சுகாதாரமான முறையில் வளர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாகும். எனவே பண்ணையாளர்கள் இந்த வளர்ப்பு முறைகளில் ஏதாவது ஒரு முறையை தேர்ந்தெடுத்து கொண்டு இந்த கொட்டகையை நல்ல முறையில் அமைத்து இதற்கு தேவையான இட வசதிகளை நாம் ஏற்படுத்தி கொடுத்து அதற்கு தேவையான தீவன வசதிகளை நாம் முறையாக செய்தோமானால் இந்த கறவை மாட்டு பண்ணையத்தை நாம் லாபகரமான முறையில் நடத்த முடியும். என்ன கைலக்கா, கறவை மாடு வளர்ப்பு மற்றும் கொட்டகை அமைக்கும் முறைகள் பத்தி காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எம் முருகன் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டீங்களா? முத்தழகு, எனக்கு இருந்த அத்தனை சந்தேகங்களுக்கும் சரியான விளக்கத்தை தர மாதிரி பேராசிரியரோட கருத்துக்கள் இருந்துச்சு புள்ள. கொட்டகைய எந்த வகையில அமைக்கணும், அதை எப்படி பராமரிக்கணும், கறவை மாடுகளுக்கு தீவன தொட்டி எப்படி அமைக்கணும், இப்படி எல்லா விவரங்களையும் புட்டு புட்டு வச்சுட்டாரு. ஆமா முத்தழகு, அதான் விவரங்க தெரிஞ்சு போச்சுல. இனி இதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். நீ உடனே மாணிக்கத்துக்கு போனை போட்டு வர சொல்லு. பாவம் காலையில முகமே சரியில்லாம போனான். இதோ இப்பவே வர சொல்றேன்க்கா. அண்ணனும் இந்நேரத்துக்கு விவரத்தை கேட்டிருக்கோம். எப்படி இப்ப வந்துரும் பாருங்களேன். இவங்க சொன்ன வழிமுறைகளை கடைப்பிடிச்சு கொட்டகை அமைச்சு பண்ணைய விரிவுபடுத்தி நல்ல முன்னேற்றத்தை பார்த்துடணும் புள்ள. அக்கா, வாசல்ல பைக் சத்தம் கேக்குது. அண்ணன் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் போய் பாக்குறேன். மாசான தண்ணீரும் வீணான தீவனமும், மாசான தண்ணீரும் வீணான தீவனமும் காணாத நோயெல்லாம் காண வைக்கும் காரணமாம். மாசான தண்ணீரும் வீணான தீவனமும் காணாத நோயெல்லாம் காண வைக்கும் காரணமாம். தொண்டை அடைப்பான் துள்ளுமாறி நோய், நுண்ணுயிரால் வரும் சப்பை நோய் என்று அடைப்பான் துள்ளுமாறி நோய், நுண்ணுயிரால் வரும் சப்பை நோய் என்று கூடாத நோயெல்லாம் கூடி பயமுறுத்தும். கூடாத நோயெல்லாம் கூடி பயமுறுத்தும். பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வளமான விவசாயிகளை உருவாக்கும் அரசின் திட்டங்கள். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்கும் நோக்கத்துடன் பல வளர்ச்சி திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக இந்தியாவின் முதுகெலும்பாக விளங்கி வரும் வேளாண்மைக்காக பல சிறப்பான திட்டங்களை அறிவித்துள்ளது.
PM கிசான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் நிதியானது 2,000 ரூபாய் வீதம் 3 சம தவணைகளில் நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்குக்கு மாற்றப்படும். இது உலகின் மிகப்பெரிய நேரடி பலன் பரிமாற்ற திட்டங்களில் ஒன்றாகும். இத்திட்டத்தின் நோக்கம் அதிக வருமான நிலை தொடர்பான சில விலக்கு அளவுகோல்களுக்கு உட்பட்டு அனைத்து நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் குடும்பங்களின் வருமானத்தை அதிகரித்தல், விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் மற்றும் சுய தேவைகள் தொடர்பான செலவினங்களை கவனித்துக் கொள்ள விவசாயிகளின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்தல், மேலும் இது விவசாயிகளை கடன் பிடியில் சிக்காமல் அவர்களை பாதுகாத்து விவசாய நடவடிக்கைகளில் அவர்கள் தொடர்வதை உறுதி செய்கிறது. இத்திட்டம் முதலில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்டது. நிலவரம்பு 2 ஹெக்டராக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இத்திட்டம் அனைத்து விவசாயிகளுக்கும் அவர்களின் நிலத்தின் அளவை பொருட்படுத்தாமல் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தற்போது மத்திய அரசு 17வது தவணையில் 9.3 கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 20,000 கோடி ரூபாய் நிதியினை விடுவித்துள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதால் திட்ட நிதி கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியின் ஊக்கியாக செயல்படுகிறது. விவசாயிகளுக்கான கடன் தடைகளை தணிப்பதற்கும் விவசாய உள்ளீடுகளில் முதலீடுகளை அதிகரிக்கவும் செய்கிறது. இத்திட்டம் விவசாயிகளின் இடர் நீக்கும் திறனை மேம்படுத்தி அவர்களை ஒப்பீட்டளவில் உற்பத்தி முதலீடுகளை மேற்கொள்ள வழிவகுக்கிறது. தூய்மையான தாவரங்கள் திட்டம். ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் தூய்மையான தாவரங்கள் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இத்திட்டம் ரூபாய் 1,765 கோடி கணிசமான முதலீட்டுடன் இந்த முன்னோடி முயற்சி இந்தியாவில் தோட்டக்கலை துறையில் புரட்சியை ஏற்படுத்த உள்ளதுடன் சிறப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான புதிய தரங்களை அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வைரஸ் இல்லாத உயர்தர நடவு பொருட்களுக்கான அணுகலை இது வழங்கும். இது பயிர் விளைச்சல் மற்றும் மேம்பட்ட வருமான வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும். நெறிப்படுத்தப்பட்ட சான்றிதழ் செயல்முறைகள் மற்றும் உள்கட்டமைப்பு ஆதரவு ஆகியவை நாற்றாங்கால்களை சுத்தமான நடவு பொருட்களை திறம்பட பரப்பவும் வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவிக்கவும் உதவும். வைரஸ்கள் இல்லாத சிறந்த தயாரிப்புகளிலிருந்து நுகர்வோர் பயனடைவதை இந்த முயற்சி உறுதி செய்யும். பழங்களின் சுவை, தோற்றம் மற்றும் ஊட்டச்சத்து மதிப்பை இது மேம்படுத்துகிறது. உயர்தர நோயில்லாத பழங்களை உற்பத்தி செய்வதன் மூலம் இந்தியா ஒரு முன்னணி உலகளாவிய ஏற்றுமதியாளராக தனது நிலையை வலுப்படுத்தும். சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்தும். சர்வதேச பழ வர்த்தகத்தில் அதன் பங்கை அதிகரிக்கும். நில உடைமையின் அளவு அல்லது சமூக பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் அனைத்து விவசாயிகளுக்கும் சுத்தமான தாவர பொருட்களுக்கான அணுகலுக்கு இந்த திட்டம் முன்னுரிமை அளிக்கும். இத்திட்டம் பெண் விவசாயிகளை அதன் திட்டமிடல் மற்றும் அமலாக்கத்தில் தீவிரமாக ஈடுபடுத்தும். வளங்கள், பயிற்சி மற்றும் முடிவெடுக்கும் வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்யும். பிராந்திய வாரியான தூய்மையான தாவர வகைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்குவதன் மூலம் இந்தியா முழுவதும் உள்ள மாறுபட்ட வேளாண் காலநிலை நிலைமைகளை இந்த திட்டம் நிவர்த்தி செய்யும். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். நெல் சாகுபடியில் பாய்ச்சலும் காய்ச்சலுமான நீர் மேலாண்மை. இந்தியாவின் மக்கள் தொகை பெருக்கம் வேகமாக வளர்ந்து கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு வருடமும் வளர்ந்து கொண்டிருக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு தேவையை போக்குவதற்கு இந்தியா ஒவ்வொரு வருடமும் 3% நெல் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியுள்ளது. நகரமயமாக்கலின் காரணமாக வேளாண் நிலங்களின் அளவு ஒருபுறம் குறைந்து கொண்டும் நாளுக்கு நாள் நீர் பற்றாக்குறையும் அதிகரித்து கொண்டு வருகின்றது. நாம் பயன்படுத்தும் மொத்த நீரின் அளவில் 70% வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படுகின்றது. நெல் சாகுபடியில் நீராவியாதல் மற்றும் ஆழமான நீர் ஊடுருவல் மூலம் 50 முதல் 80% பாசன நீர் வீணாகிறது. மேம்படுத்தப்பட்ட பாசன முறைப்படி நெல் சாகுபடி செய்யும் பொழுது
700 முதல் 1500 மில்லிமீட்டர் தண்ணீர் போதுமானது. ஆனால் நடைமுறையில் விவசாயிகள் 2000 மில்லிமீட்டர் வரை பயன்படுத்துகின்றனர். 1 கிலோ அரிசி உற்பத்தி செய்வதற்கு மேட்டு நிலப்பகுதிகளில் 2500 லிட்டர் தண்ணீரும், தாழ்வு நிலப்பகுதிகளில் அதாவது டெல்டா பகுதியில் 3500 முதல் 5000 லிட்டர் தண்ணீரும் பயன்படுத்தப்படுகின்றன. உலக அளவில் நெல்லில் பயிர் நீராவியாதலின் அளவு கோதுமை உற்பத்திக்கு தேவைப்படும் நீருக்கு சமமானது என்று குறிப்பிட்டுள்ளனர். ஆகவே இந்த முறையில் நெல் சாகுபடி செய்தால் இனிவரும் காலங்களில் நெல் சாகுபடி செய்வது ஒரு கடினமான செயலாக அமையும். மேலும் 2025இல் 15 முதல் 20 மில்லியன் நெல் சாகுபடி பரப்பளவு நீர் பற்றாக்குறையினால் குறையும் அபாயம் உள்ளது. எனவே தண்ணீரை சேமிக்கவும் விளைச்சலை அதிகரிக்கவும் பயிரின் நீர் தேவையை அறிந்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். இத்தகைய சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கும் வேளாண் விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பமே நெல் பயிரில் நீர் மறைய நீர்ப்பாசனம் ஆகும். நீர்மறைய நீர்ப்பாசனம் மூலம் பயிரின் வேர் பகுதியில் நல்ல காற்றோட்டத்தை ஏற்படுத்த முடிகின்றது. இந்த சூழ்நிலையானது நல்ல வேர் வளர்ச்சிக்கு வித்திடுகின்றது. நீர்மறைய நீர்ப்பாசனம் செய்வதன் மூலம் 30 முதல் 50% நீர் தேவையை குறைக்கலாம். நைட்ரஜன் மற்றும் அங்கக சத்துக்களின் பயன்பாட்டு திறன் அதிகரிக்கப்படுகின்றது. பாய்ச்சலும் காய்ச்சலுமான நீர்ப்பாசனம் நடவு செய்த 1 வாரம் அல்லது 10 நாட்களில் தொடங்க வேண்டும். இம்முறையில் வயலின் நீர் மட்டத்தை அளவிட்டு அதற்கேற்ப நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். வயலில் உள்ள நீர்மட்டத்தை அளவிடுவதற்கு நீர் குழாய் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அமைப்பானது 30 சென்டிமீட்டர் உயரத்தையும் 10 முதல் 15 சென்டிமீட்டர் விட்டத்தையும் கொண்ட PVC குழாய் ஆகும். இதன் ஒரு பகுதியில் 15 சென்டிமீட்டர் உயரம் வரை 0.5 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட துளைகள் 2 சென்டிமீட்டர் இடைவெளியில் போடப்பட்டிருக்கும். வயலின் நீர்மட்டத்தை அளவிடுவதற்கு இந்த நீர்மட்ட அளவிடும் குழாய் வயலின் மத்திய பகுதியில் அல்லது எளிதாக நீர்மட்டத்தை அளவிடுவதற்கு ஏற்ற இடத்தில் மண்ணிற்கு அடியில் 20 சென்டிமீட்டர் ஆழத்தில் புதைக்கப்படுகின்றது. இக்குழாயின் மூலம் கிடைக்கப்பெறும் நீர்மட்ட தரவானது வயலின் சராசரி நீர்மட்ட அளவாக கருதப்படுகின்றது. நீர்மட்டம் தரையிலிருந்து 15 சென்டிமீட்டர் மட்டத்திற்கு கீழ் செல்லும் பொழுது நீர்ப்பாசனம் வழங்கப்பட வேண்டும். பூத்தலுக்கு 1 வாரத்திற்கு முன் அல்லது பின்பாசன நீர் தரைக்கு மேல் 5 சென்டிமீட்டர் மட்டத்திற்கு நிறுத்தி வைக்க வேண்டும். நீர்மறைய நீர்ப்பாசனத்தின் இடைவெளி அந்த பகுதியின் மழை பொழிவு, மண் வகை, பருவகாலம் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும். இதன் ஆராய்ச்சி முடிவுகள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு ஆகிய நிறுவனங்கள் நீர் மேலாண்மை ஆராய்ச்சிகளை நெல்லில் மேற்கொண்டது. வாய்க்கால் பாசனத்தை விட நீர்மறைய நீர்ப்பாசனத்தில் விளைச்சல் சற்று குறைந்திருந்தாலும் நீரின் பயன்பாட்டு திறன் அதிகரிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. நீர்மறைய நீர்ப்பாசன முறையின் கீழ் அறுவடை செய்யப்பட்ட நெல்லில் ஆர்சனிக் செறிவு வியத்தகு முறையில் குறைந்திருந்தது கண்டறியப்பட்டது. மேலும் தானியத்தில் நுண்ணூட்டச்சத்துக்களின் அளவு அதிகரித்து இருந்ததும் இவ்வாராய்ச்சியின் மூலம் கண்டறியப்பட்டது. மேலும் இத்தொழில்நுட்பத்தின் மூலம் நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்தப்படும் நீரேற்றும் இயந்திரத்திற்கான செலவு குறைக்கப்படுகின்றது. மீத்தேன் வாயு வெளியேறும் விகிதமும் குறைகின்றது. ஆகவே நீர்மறைய நீர்ப்பாசனத்தின் மூலம் நீரின் பயன்பாட்டு திறனை அதிகரித்து அதிக நிலப்பரப்பினை வேளாண்மைக்காக பயன்படுத்த முடியும் என்பதில் ஐயமில்லை. இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.